வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஷ்யூர் டேட்டா சென்டர். இந்த டேட்டா சென்டர்னா எப்படி இருக்கும், அது எப்படிலாம் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா சென்டர் எதுக்காக நம்ம அதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இ-காமர்ஸ். இப்போ ஃபுட் ஆர்டரிங், கேப் புக் பண்ணுறது, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கோவிட்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் கான்ஃபரன்சிங் ரொம்ப ரொம்ப பாப்புலர். இப்போ ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஆஃபீஸு எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் கான்ஃபரன்சிங், அதை ரெக்கார்டிங்கும் பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அல்டிமேட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், இமேஜஸ் ஷேர் பண்ணுறோம், நிறைய ஆடியோஸும் ஷேர் பண்ணுறோம். ஒரு 10 வருஷம் நம்ம யூஸ் பண்ண நம்ம ஷேர் பண்ண எல்லா டீட்டெயிலுமே என்ன பண்ண முடியும்னா ஃபேஸ்புக்கில் நம்மளால் பார்க்க முடியும். ஃபேஸ்புக்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கும். இப்போ யூடியூப்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறாங்க. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா இந்த கண்டென்ட்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, அதை யார் மேனேஜ் பண்ணுறா, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த நம்ம திங்க் பண்ணியிருக்கவே மாட்டோம். இந்த வீடியோவில் இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதை விட்டுட்டு அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இமெயில், ஆன்லைன் பேங்கிங், கொலாபரேஷன், அதாவது நான் சொன்ன மாதிரி சேட்டு, மொபைல் அப்ளிகேஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம க்ளவுடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். க்ளவுட் அப்படின்னாவே அதில் பேக் போன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ். இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். டேட்டா சென்டர் அப்படிங்கிறது நம்ம 3D வியூவில் பார்க்கலாம். இதை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிங்க்கு. இப்போ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பில்டிங். அந்த பில்டிங்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நிறைய சர்வர்ஸ் இருக்கும். சர்வர்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் சர்வர்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான பவர் தேவைப்படும். அதே மாதிரி கூலிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், எல்லாமே கனெக்டடாக இருக்கணும். இப்போ பவர் அப்படிங்கிறப்போ டிபெண்ட் அப்பான் ரீஜன். இப்போ இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவில் வச்சுருப்பாங்க, இந்தியாவில் சென்னை, ஹைதராபாத், அந்த மாதிரி சைனாவில் வச்சுருப்பாங்க, ஹாங்காங்கில் வச்சுருப்பாங்க, அமெரிக்காவில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேட்டா சென்டர் இருக்கும். இது ஒரு 3D மாடலிங். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பவருக்காக அவங்க டிஃப்ரெண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே விண்ட் மில், சோலார் எனர்ஜி, இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த சர்வர் காம்போனன்ட்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பழசாக இருக்குது அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி திரும்பவும் அதை ஒர்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு ரீசைக்ளிங் ஒரு யூனிட் வச்சுருக்குறாங்க. இது இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அஷ்யூரில் பார்த்துட்டிங்கன்னா அஷ்யூர் ஆர்பிட்டல், அதாவது சேட்டலைட் கிரவுண்டு. இப்போ நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேனேஜ்டு சர்வீசஸாக அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் அஷ்யூர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அவங்க கொடுப்பாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக பெரிய பெரிய கம்பெனி, இப்போ டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸு, இவங்க எலன் மாஸ்க் பண்ணுறாருல அந்த மாதிரி, இப்போ நாசா, அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட், இஸ்ரோ போய் அஷ்யூர் கிட்ட ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக போயிட்டு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேட்டா சென்டருடைய லாபிக்குள்ளே போகலாம். டேட்டா சென்டரோடைய மெயின் கேட்டு. இங்கே உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை எடுத்த உடனே உள்ளே விட மாட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் அந்த டேட்டா சென்டர் மேனேஜ் பண்ணுறவராக இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு டெக்னீஷியனாக இருக்காருன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை ஃபிசிக்கலாக அவர் செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அவங்களுடைய க்ரெடென்ஷியல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க ஐடி கார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ், அப்புறம் ஐடி கன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இங்கே மெட்டல் டிடெக்டர்லாம் இருக்கும். இந்த மெட்டல் டிடெக்டர் என்ன அப்படின்னா ஃபுல் பாடி மெட்டல் டிடெக்டர், செக் ஆல் ஸ்டாஃப் அண்ட் விசிட்டர்ஸ். அதாவது ஒரு சின்ன பென்ட்ரைவ் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய டேட்டா அந்த டேட்டா சென்டரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக ஹேண்டில் பண்ணணும். யாராவது ஹேக் பண்ணிடுவாங்க இல்லையா, இப்போ யாராவது ஒரு அனானிமஸாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், அவங்க சர்வர் ஆக்சஸ் பண்ணி ஏதாவது என்ன பண்ண முடியும், டேட்டாவை எடுக்க முடியும். இந்த மாதிரியான அனானிமஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஃபிசிக்கலாக யார் உள்ளே போனாலும், அவங்களுடைய ஸ்டாஃபே உள்ளே போனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட மெட்டல் டிடெக்டரில் வச்சு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. அடுத்தது எங்கே போவாங்கன்னா ஆப்ரேஷன் ரூம். இந்த ஆப்ரேஷன் ரூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா சென்டரை ஒரு சிங்கிள் ரூம்குள்ளே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது
இதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஜிட்டல் மானிட்டர்ஸ், இப்போ நம்ம ஹாலிவுட் படத்துலலாம் வரும் இல்லையா, நிறைய டிஜிட்டல் மானிட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய மானிட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பவர், கூலிங், நெட்வொர்க், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ வந்து பவர்லாம் கரெக்டாக இருக்கா, கூலிங் சிஸ்டம்ஸ்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கா, நெட்வொர்க்கிங்ஸில் எதுவும் ஃபெயிலியர் இல்லை, சைபர் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக ஹேக்கர்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா பாயிண்ட்ஸ்னா டேட்டா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ பவர் வந்து நம்ம டேட்டா சென்டர் கன்சியூம் பண்ணியிருக்கு, ஸோ பவர் கூலர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து டேட்டா பாயிண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ இவங்களுடைய ஆப்ரேஷனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த்ரூவா, அதாவது மிஷின் லேர்னிங் த்ரூவா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரிடிக்டிவ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் பர்சன்லாம் ஒவ்வொரு யூனிட்டை எடுத்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா சைடில் பாருங்கள் பெரிய டேஷ் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்களோட வேலை என்னென்னா மானிட்டரிங் பண்ணுறது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ட்ரிபிள் ஷூட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறது. அப்போ ப்ரிடிக்டிவ் மானிட்டரிங்னா என்ன அப்படின்னா முன்கூட்டியே ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வந்து அதை கண்டுபிடிச்சி அதை ப்ரிவென்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கிங் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, பட் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து இதே கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷனை கொடுக்கறது தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூம் ஆப்ரேஷன் ரூமில் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வெளியில் ரிமோட்டாக இந்த டேட்டா சென்டரை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இவங்களுடைய வேலையே என்னன்னா த்ரெட்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த அட்டாக் எங்கேருந்து நடக்குது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப 24/7 365 days இந்த டீம் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஷிஃப்ட் வைஸு. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட்டே கிடையாது. அதாவது இந்த ஆப்ரேஷன் டீமுக்கு தான் ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க ஷிஃப்ட்டில் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல் ஏரியா. இந்த மெக்கானிக்கல் ஏரியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த கூலிங் மிஷின், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்வர்ஸ், அந்த விண்ட்மில் ஃபேன், இல்லை வந்து சோலார் பேனல், இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் ஏரியாவில் வரும். ஸோ மெக்கானிக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கான டீம் இருப்பாங்க. திடீர்னு வந்து பவர் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை திடீர்னு ஒரு பர்டிகுலர் கூலிங் மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் டீம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா சர்வர் ரூம். சர்வர் ரூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கோடைய ஒரு ஹார்ட்னு சொல்லலாம், ஹார்ட் ஆஃப் த கிளவுட். கிளவுடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கம்ப்யூட்டிங், இன்னொன்று ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டிங் அப்படின்னா CPU ரேம். நம்ம லேப்டாப்பே எடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு, அதில் CPU ரேம் இருக்கும், அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கும். இந்த மூணு தான் வந்து ஒரு லேப்டாப்பாக இருந்தால் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு சர்வர் ரூம் அப்படி இருக்குன்னா அதுக்கு கம்ப்யூட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கரெக்டாக ரேக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சர்வர்ஸ் பிளேட்ஸ், நீங்களே பாருங்கள் நிறைய ரேக்ஸ் இருக்கும். இந்த ரேக்கில் இந்த சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும், ரைட். இதான் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ இது வந்து எப்போதுமே 24/7 365 days இந்த சர்வர் ரொம்ப கேர்ஃபுல்லாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆப்ரேஷன் டீம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய யூனிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வரும்போதே ரொம்ப செக்யூர்டாக, ரொம்ப சென்சிட்டிவாக தான் உள்ளே வருவாங்க. அதாவது வந்து அவங்க மாஸ்க்கு, அப்புறம் அதுக்கான வந்து ட்ரெஸ்ஸு அப்படி தான் உள்ளே வருவாங்களே தவிர ஜஸ்ட் வந்து எல்லாராலையும் உள்ளே வர முடியாது. ஆத்தரைஸ்டு பர்சன் தான் இந்த ரூம்குள்ளேயே வர முடியும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற ஏரியா நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் ரூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய சர்வர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். இந்த எல்லா சர்வர்ஸையும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி எல்லாம் கன்சல்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹப்பு கிரியேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து அதர் டேட்டா சென்டருக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ வந்து க்ளவுட் அப்படிங்கிறப்போ ஒரு டேட்டா சென்டர் டு இன்னொரு டேட்டா சென்டர் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து அவைலபிலிட்டி. இப்போ ஒருவேளை இந்த டேட்டா சென்டர்ஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம டேட்டா இன்னொரு டேட்டா சென்டர்ஸில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெசிலியன்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
அந்த கெப்பாசிட்டி, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக ரிசால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இங்கிருந்து தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதர் டேட்டா சென்டருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்னையில் ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னொரு டேட்டா சென்டர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் கனெக்டிவிட்டியில் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா டேட்டா சென்டருமே கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ எவ்வளோ டேட்டா சென்டர்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அஷ்யூர் கிளவுடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் சர்வர்ஸ் இருக்குது, 200+ டேட்டா சென்டர்ஸ். இந்த 200 டேட்டா சென்டர்ஸை வந்து அவங்க ஒரே இடத்துல வச்சுக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் ரீஜன், கிட்டத்தட்ட வந்து 60 ரீஜன் வேர்ல்டு வைடு வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்க அப்படின்னா சென்னை, ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருந்தால் தான் அது வந்து ஒரு லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது லேட்டன்சி அப்படின்னா ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம லான்ச் பண்ணுறோம், எந்த மாதிரியான கஸ்டமராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் பேஸ்டு கஸ்டமருக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறோம்னா அதுக்கு இந்தியா டேட்டா சென்டர் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் சூஸ் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது டேட்டா சென்டர் சூஸ் பண்ணுறதுல. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பாலிசி. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு எடுத்து பண்ணுறாங்க, அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்னை டேட்டா சென்டரில் தான் இருக்கணும், வேறு எந்த டேட்டா சென்டர்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரியும் மேனேஜ் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் கவர்மெண்ட் பாலிசிஸ், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனுடைய யூசர்ஸை பொறுத்து இந்த டேட்டா சென்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 60+ டேட்டா சென்டர் ரீஜன்ஸ் இருக்குது, அதில் 200+ டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேட்டா சென்டர்லையும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மில்லியன் சர்வர்ஸ் இருக்குது. இது ஸ்லோவாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இது லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இனோவேஷன் ரூம். அது என்ன இனோவேஷன் ரூம் அப்படின்னா கண்டினியூஸாக R&D பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு ஏரியாவிலையும். செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டேட்டா சென்டருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கீப்பான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசர்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க கடலுக்கு அடியிலேயே ஒரு டேட்டா சென்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டியூப், அந்த டியூப்குள்ளே நம்ம இப்போ பார்த்த அதே மாதிரி தான் வந்து சர்வர்ஸஸ்லாம் வந்து உள்ளே வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டம்ப் பண்ணி அதை கடலுக்கு அடியில் போட்டுட்டு ஃபைபர் ஆப்டிக்ஸ் த்ரூவாக அதை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 இயர்ஸ் வந்து வித்தவுட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரன் ஆகுற மாதிரி அவங்க வந்து R&D பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இனோவேஷன். இப்போ வந்து இதோடைய கூலிங் சிஸ்டம்ஸு, இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலி வந்து ஒரு பெரிய ஒரு R&D பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வரப்போகிற காலத்தில் வந்து நிறைய இனோவேஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து கீப்பாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 4 மில்லியன் 200+ 60 ரீஜன்ஸ் இருக்குது. இது நாளைக்கு 100 ரீஜனாக இருக்கலாம், 200 வந்து 300 டேட்டா சென்டர்ஸ் ஆகலாம். இது வந்து டிபெண்ட் அப்பான் வந்து மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அஷ்யூர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம நிறைய அஷ்யூர் வீடியோஸ்லாம் நிறைய போட போகிறோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.